தமிழ்நாட்டில் இரவு முழுவதும் கனமழை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே தீவிரமாக இருக்க போதுங்க. எந்தெந்த மாவட்டங்கள்ல பலத்த மழை வெளுத்து வாங்கும்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா பல நாட்களாக தமிழ்நாடு முழுவதுமாகவே பகல் நேரங்கள்ல வெப்பநிலை பொறுத்தவரைக்கும் பல்வேறு பகுதிகள்ல அதிகரித்து வந்த நிலையில கடுமையான கனமழைங்கிறது நிறைய மாவட்டங்களிலும் நம்ம எதிர்பார்க்க முடியும். குறிப்பாக சென்னையில மழை தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் நமக்கு மழை வாய்ப்பு இருக்கு. விட்டு விட்டு நமக்கு கடந்த 2 நாட்களாக பகுதியாக மழை பெய்திருந்தாலும், இன்றும் நாளையும் பல்வேறு பகுதிகளில் கனமழையும் மிக தீவிரமாக இருக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டமும், மாலை, இரவு, நள்ளிரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையும் மிக தீவிரமாக பதிவாகும். சில இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும் நிச்சயம் எதிர்பார்க்கலாம். ஆகவே தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை மிக தீவிரமாகவும், கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் உறுதியாக பதிவாகிறோம். அதில் குறிப்பாக காஞ்சிபுரம், திருவள்ளூர் போன்ற மாவட்டங்கள், செங்கல்பட்டிலும் பலத்த மழை மிக தீவிரமாக இருக்கும். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் அவ்வப்போது விட்டு விட்டு கனமழையானது இரவு நேரங்களில் எதிர்பார்க்க முடியும். மாலை நேரங்களில் நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாக வர தொடங்கும். இரவு நள்ளிரவிலும் கனமழை ரொம்ப தீவிரமாக பதிவாகிறோம். டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பல்வேறு பகுதிகளில் கனமழை மிக தீவிரமாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. திருச்சிராப்பள்ளி மற்றும் புதுக்கோட்டையில் கனமழையாகவும், தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய மிதமானது முதல் கனமழையுமாக உறுதியாக பதிவாகிறோம். அதனால தொடர்ந்து நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க. எல்லாருமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தென் மாவட்டங்கள் முதற்கொண்டு நமக்கு கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்கு. அதனால மழை சரியாக வரல அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. எல்லா இடங்களுக்கும் கனமழை வரப்போகுது. அடுத்து வரக்கூடிய 2 முதல் 3 நாட்களுக்கு இடியுடன் கூடிய பலத்த மழை அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக வெளுத்து வாங்கிருங்க. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இடி மின்னல் கடுமையாக இருக்கும். காற்றுடன் கூடிய கனமழையும் ஒரு சில இடங்களில் எதிர்பார்க்கலாம். அதே போலதான் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள், தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற பகுதிகளிலும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழையானது மிக தீவிரமாக வெளுத்து வாங்கும். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் அநேக இடங்கள், ஏதோ ஒரு இடங்கள் 2 இடங்கள் கிடையாது, மாவட்டம் முழுவதுமாகவே இந்த கனமழை தீவிரமாகும். தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதங்களில் கூடுதல் மழை வாய்ப்பு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். நிச்சயமாக நமக்கு தமிழ்நாட்டில் அந்த கூடுதல் மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக பதிவாகுங்க. நீங்கள் மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் கனமழை அதிகரிக்கும். தேனி, தென்காசி உள்ளிட்ட பகுதிகளில் விட்டு விட்டு மிதமானது முதல் கனமழையும், நீலகிரி மற்றும் கோயம்புத்தூருடைய மலைப்பகுதிகளில் கனமழை, மற்ற இடங்களில் மிதமான மழையாகவும் பதிவாகும். இதுவரைக்கும் எந்தெந்த மாவட்டங்களில் சரிவர மழை இல்லாமல் இருந்துச்சோ அந்த பகுதிகளுக்கும் பலத்த மழை அப்படிங்கிறது வெளுத்து வாங்கிடும். தொடர்ச்சியாக அடுத்து வரக்கூடிய 4 முதல் 5 நாட்களுக்கு இந்த தீவிரமான மழை காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய இந்த 2வது, 3வது வாரங்களில் உள் மாவட்டங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களிலும் இப்போ நமக்கு கனமழையாக ஆரம்பிக்கும். அடுத்த வாரங்கள் மற்றும் அடுத்து வரக்கூடிய 3வது வாரங்களிலும் முதல் மிக கனமழைங்கிறது உள் மாவட்டங்களிலும் தீவிரமடையும். தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க.